தமிழ் சினிமாவில் ஸ்ரீதேவி அவங்க காணாம போக இப்படி ஒரு காரணமா? காசுக்காக இறப்பு வீட்டுல இப்படி எல்லாம் நீங்க பண்ணலாமா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலம் ரொம்ப கோவப்பட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் இதை பண்ணியே ஆகணும்னு ஆலியா அவங்க என்ன சொல்றாங்க, சிஎஸ்கே தாங்க பாத்துக்கலாமா அப்படின்னு சௌந்தர்யா அவங்களோட வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஆரம்பத்துல நிறைய நடிகைகள் வந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாள்ல காணாம போயிட்டாங்க. அப்படிதான் ஸ்ரீதேவி அவங்களும் சொல்லலாம். லதா பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரம் இவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கொடுத்துச்சு. அதாவது எஸ்கே அவர் கூட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வேற மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபன்னா யதார்த்தமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதாபாத்திரமா அமைஞ்சிருந்துச்சு. இப்படி இருக்க நிலையில ஸ்ரீதேவி அவங்க அதுக்கப்புறமா ஜீவா, காக்கி சட்டை, ஈட்டி, பெங்களூரு நாட்கள், பென்சில், மருதுன்னு ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க அடுத்தடுத்து. ஆனா அதிகமா அதுக்கப்புறம் படங்கள்ல நடிக்கல. 8 வருஷத்துக்கு மேல சினிமாவில இருந்து விலகி இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கூட தெரியல. ஆனா முக்கியமா சொல்ல போனா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் சரியா வரல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில 8 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்ல இயக்குனர் சி பிரேம்குமார் அவங்களுடைய இயக்கத்துல மெய்யழகன் படம் வழியா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இந்த படமும் நல்ல வரவேற்பதா பெற்றிருக்கு. இந்த நிலையில மறுபடியும் இன்ஸ்டா பக்கத்துல புகைப்படங்கள் இணையத்துல வீடியோன்னு சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா அவங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சமயத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட டயலாக் எல்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் இவ்வளவு அழகா தமிழ் பேசுற நடிகைக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கொடுக்காம இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே, எவ்வளவு அழகான நடிகை தெரியுமா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அதே போல ஒரு பிரபலங்கள் இறந்தா போதும், அந்த பிரபலத்தோட வீட்டுக்கு இப்படி புகைப்படம் வீடியோக்கள் எல்லாம் எடுத்து அவங்க சோகத்தை காமிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க மகிழ்ச்சி? ஒரு துயர நம்ம காசாக்கணுமா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு ரொம்ப கோவப்பட்டு சமீபத்துல டிஜி தியாகராஜன் தயாரிப்பாளர் சங்க செயல் தலைவர் பேசியிருக்காரு. ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா இதுக்கான ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காருங்க. சமூக வலைதளங்கள்ல இதை பார்த்த ரசிகர்களும் அதுக்கு ஆதரவா ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆலியா அவங்க ரீசெண்டா அவங்களுடைய இன்ஸ்டாவில் ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல ஸ்ட்ரெஸ் ஆனா கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்னு சாப்பிடுவோம், இன்னொன்னு ஹேர் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஹேர் கட் பண்ணத வீடியோவா எடுத்து பதிவிச்சிருக்காங்க. சீரியல்ல எப்பவும் என்ன ஹோம்லியா காமிக்கணும்னு சொல்லி ஆளையே மாத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுல பேசியிருப்பாங்க. இப்படிதான் சௌந்தர்யா அவங்களும் சிஎஸ்கே ஓட ஒரு மேட்ச் விடாம எல்லா மேட்சும் பார்க்க போயிடுறாங்க. விஷ்ணு அவரும் கூட இருக்காரு. அங்க போன இடத்துல எப்பவும் சிஎஸ்கே தான் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கேன்னு சௌந்தர்யா அவங்க கத்துற வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க இவ்வளோ பெரிய தீவிர சிஎஸ்கே ரசிகையா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.